வணக்கம். கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி வரும் 19ஆம் தேதி சென்னை வரவுள்ளார். ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை வெல்லும் நோக்கில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் வரும் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளது. இதன் தொடக்க விழாவில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 4ஆம் தேதி பிரதமர் மோடியை டெல்லியில் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அதன்படி வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மோடி அவர்கள் சென்னை விமான நிலையம் வருகிறார். அதன் பின்னர் மாலை 6 மணி முதல் 7:45 மணி வரை கேலோ இந்திய தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளார். அன்று இரவு கிண்டி ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் தங்கும் மோடி அவர்கள் மறுநாள் ஜனவரி 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு தனி விமானத்தில் திருச்சி செல்கிறார். அங்கிருந்து சாலை வழியாக காரில் பயணித்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்கிறார். அங்கு 12:40 மணி வரை மோடி அவர்கள் சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் பிற்பகல் 2:10 மணிக்கு திருச்சியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். பின்பு அங்கிருந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். பிறகு ஹெலிகாப்டரில் மதுரை வரும் பிரதமர் மோடி அவர்கள் தனி விமானத்தில் டெல்லி செல்கிறார். இதற்கிடையே நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ள தொடக்க விழாவில் தமிழக பாஜகவினருக்கு வெறும் 5 VIP பாஸ்களை மட்டுமே வழங்க அரசு சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியினரிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்க விழா நடைபெற உள்ள நேரு ஸ்டேடியத்தில் பொதுவாக சுமார் 40,000 பார்வையாளர்கள் பங்கேற்க முடியும். ஆனால் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் தொடக்க விழாவில் 11,000 பேருக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பதால் பாஜக சார்பில் 2,000 பேருக்கான அனுமதி சீட்டு வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஆனால் 5 VIP பாஸ் மட்டுமே வழங்க முடியும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இது பாஜகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளாராம். இது குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த போது சமீபத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்றனர். அங்கு ஸ்டாலின் பேசும்போது அரங்கில் இருந்தவர்கள் மோடி மோடி என்று கோஷம் எழுப்பினர். இதனால் அவர் கடும் அப்செட் ஆகிவிட்டார். இந்த நிலையில் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் கேலோ இந்திய தொடக்க விழாவில் தங்களது பலத்தை காட்ட திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் சுப்பிரமணியன் கட்சியினரை பெரும் அளவில் திரட்டும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் மோடி மோடி என்று கோஷமிட்டதற்கு பதிலடியாக நேரு ஸ்டேடியத்தில் மோடி பேசும்போது ஸ்டாலின் ஸ்டாலின் என்று கோஷமிடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். அதற்காக தான் வேண்டுமென்றே பாஜகவினருக்கு மிக மிக சொற்பமான அனுமதி சீட்டு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது.